Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to discuss about the Unit 7 from 11th Standard Accountancy Petty Cash Book. So Petty Cash Book oda theory parts நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். So first meaning of Petty Cash Book. So petty அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன? ஸ்மால் பெட்டி ஷாப்னு சொல்கிறோம், சின்ன பெட்டி கடை அப்படின்னு. ஸோ இப்போ பெட்டி கேஷ் புக்னால் என்ன மீனிங்? Business entities have to pay various small expenses like taxi fare, bus fare, postage, carriage. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் நிறைய இருக்கும் பிஸ்னஸில். ஸோ இந்த பெட்டி பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்ரேட்டாக ஒரு புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. That book is called as petty cash book. So all the petty payments are recorded in that. இப்போ நம்ம கேஷ் புக் பார்த்தோம் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. ஸோ அந்த கேஷ் புக்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கிளம்ஸி ஆயிரும். நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து அதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஸ்மால் பேமெண்ட்ஸை தனியாக என்ட்ரு பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் petty cash book. So the person who maintains the petty cash book is called as petty cashier. ஸோ இந்த பெட்டி கேஷ் புக்கை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க பேர் தான் பெட்டி கேஷியர். ஸோ மெயின் கேஷியர் தனியாக இருப்பாங்க, இந்த ஜேர்னல், லெட்ஜர், அப்புறம் கேஷ் புக், இந்த புக்கெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேஷியர் இருக்கிறாங்க, தட் இஸ் பெட்டி கேஷியர். தென் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ். ஸோ இந்த பெட்டி கேஷில் இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் இம்ப்ரெஸ்ட்? இம்ப்ரெஸ்ட் அப்படின்னா என்னது? பேமெண்ட் மேட் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ பேமெண்ட் வந்து அட்வான்ஸாக கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இந்த வேர்டில் இருக்குது. ஸோ முன்னாடியே எதுக்கு அட்வான்ஸாக பே பண்ணுறாங்க பார்க்கலாம். Another system, a fixed amount is paid to the petty cashier on the first day of the period. ஸோ இப்போ வந்து ஒரு மந்த்து ஸ்டார்டிங்கில் பெட்டி கேஷியருக்கு அவர் செலவு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை மெயின் கேஷியர் வந்து கொடுக்க போகிறார். ஸோ அட்வான்ஸ் பெய்டு டு பெட்டி கேஷியர். ஸோ இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு டெய்லி போய் இந்த பெட்டி கேஷியர் அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ எவ்ரி மந்த் பிகினிங்கில் வந்து ஸோ இந்த பெட்டி பேமெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு தான் அட்வான்ஸ் அமௌண்ட், அதுதான் இம்ப்ரெஸ்டு மணி. ஸோ த அமௌண்ட் கிவன் டு த பெட்டி கேஷியர் இன் அட்வான்ஸ் இஸ் நோன் அஸ் இம்ப்ரெஸ்டு மணி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இம்ப்ரெஸ்டு மணி வச்சு தான் அந்த மந்த்து ஃபுல்லாக இந்த பெட்டி கேஷியர் வந்து இந்த பெட்டி பேமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ பெட்டி பேமெண்ட்ஸ் அப்படின்னா வெரி ஸ்மால் பேமெண்ட்ஸ் இன் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். Who maintains the petty cash book? Petty cashier. So petty cashier எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு? By receiving the advance money. Then இப்போ இந்த இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், on 1st June, ஜூன் 1ஆம் தேதி 1000 was given to the petty cashier. 1000 rupees பெட்டி கேஷியருக்கு மெயின் கேஷியர் கொடுக்குறாரு. ஸோ இந்த மந்த்து இந்த பெட்டி பேமெண்ட்ஸ்க்கு 1000 rupees வச்சு செலவு பண்ணுங்க. ஸோ ஹீ ஹேட் ஸ்பெண்ட் 940 டியூரிங் திஸ் மந்த். ஸோ அந்த மந்த்து ஃபுல்லாக, அந்த ஜூன் மந்த்து 30th வரைக்கும் அவர் 940 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்மால் பேமெண்ட்ஸ்க்கு. நம்ம பார்த்தோமே டாக்ஸி ஃபேர், பஸ் ஃபேர், கேரேஜ் சார்ஜஸ், எனி திங். ஸோ அதுக்காக 940 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இந்த 940, அப்போ பேலன்ஸ் மணி அவர் அந்த ஜூன் 30th எவ்வளோ கையில் வச்சுருக்கிறாரு? 1000 minus 940. ஓகேவா? ஸோ 1000 minus 940னா 60 rupees. ஆல்ரெடி அவர் வந்து 60 rupees கையில் வச்சுருக்கிறார். ஓகே, ரிமைனிங் பேலன்ஸ் இந்த மந்த் ஆஃப் ஜூன். ஸோ இப்போ ஜூலை 1 கேஷியர், மெயின் கேஷியர் கிட்டேருந்து மறுபடியும் பெட்டி கேஷியர் அட்வான்ஸ் மணி வாங்கணும். ஸோ எவ்வளோ வாங்க போகிறாரு? த சேம் 940 rupees. ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து 60 rupees பேலன்ஸு கையில் வச்சுருக்குறாங்க. அப்போது 940 rupees மெயின் கேஷியர் கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அகைன் ஜூலை 1ஆம் தேதி ஹீ வில் ஹாவ் 1000 rupees இன் ஹிஸ் ஹேண்ட். ஸோ அவங்க கையில் மறுபடியும் ஜூலை மந்த்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 1000 rupees இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து பெட்டி கேஷ் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அதான் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜூன் 1 மெயின் கேஷியர் வந்து பெட்டி கேஷியருக்கு ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க அட்வான்ஸ் மணியாக. ஸோ இந்த மந்த்து செலவுக்கு 30th ஜூன் அந்த மந்த்து எண்டில் 940 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ரிமைனிங் பேலன்ஸ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது? 1000 minus 940 60 rupees இருக்குது. ஸோ மறுபடியும் ஜூலை 1 மெயின் கேஷியர் எவ்வளோ பே பண்ணால் போதும்? 940 rupees. எவ்வளோ வந்து ஜூன் மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்கில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அகைன் த பெட்டி கேஷியர் இஸ் ஹேவிங் 1000 rupees ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை. ஜூலை மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அவர் 1000 rupees கையில் வச்சுருக்காரு. ஸோ திஸ் இஸ் த இம்ப்ரெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் புக். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்குது? பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் த பெட்டி பேமெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்டி பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அன்னெசரி எக்ஸ்பென்சஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ த கேஷியர் வில் ஹாவ் த பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் திஸ். தென் சேவிங் ஆஃப் டைம். ஸோ மெயின் கேஷியரோட டைம் வந்து நிறைய சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ அவர் வந்து பெரிய டிரான்சாக்ஷன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பெட்டி கேஷியர் வந்து இந்த பெட்டி எக்ஸ்பென்சஸை பார்த்துப்பாரு. தென் கேஷ் புக் வில் நாட் பி லோடட் வித் மெனி பெட்டி பேமெண்ட்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணோன்னா அது ஓவர்லோட் ஆகிடும். ஸோ அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த ஓவர்லோடை அவாய்ட் பண்ண முடியும். Then posting of entries from the main cash book and petty cash book is comparatively easy. So இந்த cash book petty cash bookலேருந்து நம்ம போஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கேஷ் புக்கிலேருந்து டைரெக்டாக அதனுடைய டோட்டல் மட்டும் எடுத்து என்டர் பண்ணால் போதும். போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் petty cash book. Then types of petty cash book. Two types இருக்கு. First one is simple petty cash book. Simple petty cash book அப்படிங்கிறது it resembles the single column cash book. நம்ம single column cash book எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டெபிட் சைடு வந்து ரிசிப்ட்ஸு, கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோமா? ஒரே ஒரு காலம் வச்சு அதே மாதிரி தான் சிம்பிள் பெட்டி கேஷ் புக்கும். ஓகே, டெபிட் சைடு என்ன என்ட்ரு பண்ண போகிறோம்? ஒன்லி த அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த மெயின் கேஷியர். ஸோ அவர்கிட்டேருந்து வாங்கினா அட்வான்ஸ் மணி மட்டும், அதுதான் ரிசிப்ட் சைடு, அது மட்டும்தான் ரிசீவ் பண்ண போகிறாரு பெட்டி கேஷியர். மற்ற எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க? ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ பேமெண்ட் சைடு வந்துடும். ஸோ கிரெடிட் சைடு எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைடு ஒன்லி த அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த மெயின் கேஷியர். ஸோ இதுதான் சிம்பிள் பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறது. சிங்கிள் காலம் கேஷ் புக் மாதிரியே என்ட்ரு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். அனலைசிங் அப்படின்னாலே நம்ம டீட்டெயில்டாக வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை என்ட்ரு பண்ணுறது. ஸோ இங்கே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சாப்டரில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் தான். ஸோ செப்பரேட் காலம் இஸ் ப்ரொவைடட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் ஒன் காலம் ஃபார் டோட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது போஸ்டேஜ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக காலம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் டோட்டல் பேமெண்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் தனி காலம். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெகுலராக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு காலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்கு காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. So the petty expenses are recorded in the total payment column. Same amount is also recorded in the appropriate expenses column. First நம்ம total payment column தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் தனித்தனியாக காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்பென்சஸை இப்போ ட்ராவலிங் சார்ஜஸ் 100 rupees இருக்குது அப்படின்னா டோட்டல் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு 100 என்ட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் காலம்லையும் 100 என்ட்ரு பண்ணணும். அதுதான் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ
இதுதான் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கோட ஃபார்மேட். எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. ஒரே இதில் நம்ம சிம்பிள் பெட்டி கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ணலை. அது வந்து லெஃப்ட் சைடு ரிசிப்ட்ஸு, ரைட் சைடு பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இது வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கோட ஃபார்மேட். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலம் வந்து ரிசிப்ட்ஸ். இந்த ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொன்னேன், மெயின் கேஷியர் கிட்ட இருந்து வாங்குகிற அட்வான்ஸ், அதாவது இம்ப்ரெஸ்டு மணி. இந்த பெட்டி கேஷியர் வந்து மெயின் கேஷியர் கிட்டேருந்து எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை இந்த ரிசிப்ட்ஸ் காலமில் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகே, தென் இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி மீனிங். நம்ம சிங்கிள் பேஜில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனால் 2 அக்கௌண்ட் ஷீட்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிசிப்ட்ஸ் வந்து இந்த சைடு. தென் சிபிஎஃப்என், அதாவது கேஷ் புக் ஃபோலியோ நம்பர், கேஷ் புக்கில் உள்ள பேஜ் நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்கான காலம்ஸ். தென் டேட் காலம். ஓகே, டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அதை என்ட்ரு பண்ண போகிறோம். தென் பர்டிகுலர்ஸில் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை எழுத போகிறோம். ஓகே, அதுதான் பர்டிகுலர் காலம். தென் விஎன், வவுச்சர் நம்பர். ஸோ எது ஸ்பெண்ட் பண்ணணுன்னாலே நம்ம வவுச்சர் நம்பர், அந்த பில் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் டோட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ டோட்டல் பேமெண்ட்ஸ் காலமில் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பென்சஸை எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் காலம்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, கன்வேயன்ஸ் சார்ஜஸ், தென் வேஜஸ், போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்ஸ், கேரேஜ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். தென் எல்எஃப் காலம் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் எல்எஃப் காலம் வரப்போகுது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம அந்த லெஜரில் இருக்கும். ஸோ லெஜர் ஃபோலியோன்றதை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ஸ்க்கு முன்னாடி எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்கோட ஃபார்மேட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டோட்டல் பேமெண்ட்ஸ்லேயும் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கன்சர்ன்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் காலம்லேயும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தாச்சு, ஃபார்மேட்டு பார்த்துட்டோம். ஸோ ரிசிப்ட்ஸோட அமௌண்ட்டை மட்டும் லெஃப்ட் சைடு எழுத போகிறோம். மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இப்போ ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறத ஆக்சுவலாக வந்து கேஷ் புக்கில் எந்த சைடு இருக்கும், டெபிட் சைடு. அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், டூன்ற வேர்டு போட்டு நம்ம டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், டூ கேஷ் அப்படின்னு என்ட்ரு பண்ண போகிறோம். அதே தான் இங்கேயும் ரைட் சைடு வந்து கிரெடிட் சைடுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், பை. அப்போ இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம டூன்னு யூஸ் பண்ணணும். மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் இப்போ பை ட்ராவலிங் சார்ஜஸ், பை டாக்ஸி ஃபேர், பை பிரிண்டிங் சார்ஜஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம பைன்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து என்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இப்போது லாஸ்ட்டாக எப்படி நம்ம இதை டோட்டல் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இது ஒரு காலம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பேமெண்ட்ஸ், மொத்தமாக எல்லாத்துக்கும் எவ்வளோ வந்து இந்த மந்த்து செலவு பண்ணியிருக்கு, அது டோட்டல் பேமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு காலமையும் நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டல் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சார்ஜஸ்க்கு நம்ம எவ்வளோ டோட்டலாக இந்த மந்த்து பே பண்ணியிருக்கோம். கன்வேயன்ஸ் சார்ஜஸ், வேஜஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம். தென் போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்ஸ், போஸ்டல் சார்ஜஸ் எவ்வளோ. கேரேஜ், தென் சன்ட்ரீஸ், பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கான டோட்டலையும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். தென் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பார்த்தோமே, இந்த 1000 மைனஸ் 940 60 rupees இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் அனலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்ப்ரெஸ்டு சிஸ்டம். அப்போது இந்த ரிசிப்ட் சைடு நம்ம அட்வான்ஸ் மணி எழுதியிருப்போம். இந்த அட்வான்ஸ் மணியிலேருந்து இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த by balance carried on, balance money. ஸோ பேலன்ஸ் மணி அங்கே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமும் ரெண்டு சைடும் டோட்டல் அமௌண்ட்டை எழுதிருங்க. இப்போ இங்கே வந்து 1000 இருக்கும், இங்கேயும் 1000 இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் படி நான் சொல்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரி டவுன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ராட் டவுன் பண்ணணும். அப்போ அந்த 60 rupees-ஐ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60. அப்போ இந்த 2 கேஷ் என்னது, அந்த ரிமைனிங் மறுபடியும் ஜூலை 1ஆம் தேதி எவ்வளோ வந்து மெயின் கேஷியர் கொடுத்தாரு, 940 rupees. ஸோ எவ்வளோ வந்து டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை தான் நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங்க்கு பே பண்ணுவாங்க.
ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பண்ண போகிறது. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் க்ளோசிங் த பெட்டி கேஷ் புக். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த கேஷ் புக்லேயே இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் வந்து ப்ரிப்பேரிங் பெட்டி கேஷ் புக் தான். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அந்தந்த பேமெண்ட்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.